सब जन खड़े हो जाएंगे। ஆண்டவருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியா परमेश्वर की एक बड़ी उपस्थिति इस जगह को भरने के लिए, மகிமையினால கர்த்தர் இந்த இடத்தை நிரப்பும்படியாக, परमेश्वर की महिमा से इस जगह को भरने के लिए, ஆவியானுடைய ஒரு ஆளுகை உண்டாக, आत्मा परमेश्वर का एक राज होने के लिए, கர்த்தர் கிரியை செய்யும்படியாக परमेश्वर कार्य करने के लिए எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம். हम सभी हाथ ऊपर करके प्रार्थना करेंगे। கிறிஸ்மஸ் ஆராதனை எங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாய் மாறட்டும். क्रिसमस आराधना हमारे जीवन का एक आशीष का आराधना हो। சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்மஸ் ஆராதனை सब जन बोले क्रिसमस எங்க आराधना வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாய் மாறட்டும். हमारे जीवन का एक आशीर्वाद का आराधना बने। சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னம் सर्वशक्तिमान परमेश्वर की இந்த उपस्थिति இடம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். ये जगह पूरा राज करने के लिए हम प्रार्थना உம்முடைய करते हैं। மகிமையினால நிரப்புவீராக. आपकी महिमा से भर दीजिए। நீர் எங்களை ஆளுகை செய்யும். आप हमें राज இந்த कीजिए। இடத்தில் இருக்க எல்லாவற்றையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் தருகிறோம். इस जगह की सारी चीजों को आपके नियंत्रण में देते हैं। சத்ரு இந்த எல்கைகள்ல எங்கேயும் நிற்க அனுமதி கிடையாது. शत्रु इस सीमा के बीच में कहीं खड़े रहने की अनुमति नहीं। இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்கிறோம். यीशु के नाम से उन्हें बांध देते हैं। உம்முடைய இரத்தத்தை இந்த இடம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தெளிக்கிறோம். आपके लहू को इस जगह पूरे आपके नाम से छिड़कते हैं। பரலோக மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். स्वर्ग की महिमा इस जगह को भरे। வருகிற எல்லா பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலும் கூட இரும். आने वाले सभी बच्चों की यात्रा में आप साथ रहिए। வந்திருக்கிற எல்லார் மேலும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். आने वाले सभी के ऊपर आपका हाथ रखा இந்த जाए। இடத்தை விட்டு வெளியே போகும்போது ஒருவரும் வெறுமையாய் போக கூடாது. इस जगह को छोड़कर जाते समय कोई भी खाली नहीं जाना தேவனை चाहिए। கண்டு கொண்டவர்களாய், परमेश्वर को देखा हुआ, இயேசுவை அறிந்தவர்களாய் கடந்து போக यीशु को जाने में बनकर जाने के கர்த்தர் लिए உதவி செய்யுங்க. परमेश्वर मदद कीजिए। ஒவ்வொருடைய இருதயங்களிலும் உம்முடைய சமாதானமானது நிறைவாய் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். हर एक हृदय में आपकी शांति भरपूरी होने के लिए मैं प्रार्थना करता நடக்கிற हूँ। எல்லா ஆராதனைகள், चलाने वाले सारी பாடல்கள், आराधना, गीत, கர்த்தருடைய வார்த்தை, परमेश्वर का वचन, தொடர்ந்து இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் आगे के सारे प्रोग्राम கர்த்தர் மகிமைப்படும்படி நாங்க ஜெபம் பண்றோம். परमेश्वर महिमा पाने के लिए हम प्रार्थना எங்க करते हैं। எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். हम सभी के लिए आशीषदायक रहे। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण करते हैं। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते अच्छे पिता, ஆமென். आमीन। நாம் எல்லாரும் உட்கார்வோம். हम सभी बैठ जाएंगे। சேர்ந்து எங்களோடு பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. मिलकर हमारे साथ गीत गाकर परमेश्वर के नाम की महिमा कीजिए। கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर हमारी मदद कर। சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதீரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதீரியேகநாதனுக்கு சுபமங்கலம்.
சர்வாதிகாரனுக்கு கருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு ஆரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நீரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஸ்ரீசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு தமிழ் பாடல் பாடுவோம், அதற்கு பின்பு 2 ஹிந்தி பாடலை பாடுவோம். செழித்தார் செழித்தார் இயேசுராஜன் மனிதனாய் செழித்தார். ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். விண்ணை விட்டு தெய்வபாலன் அன்னை மரியாள் மண்ணுலகில் புல்லனாயின் மீது பிறந்தார். ஏழ்மையின் கோலமாய் மானுவேலன் பெத்லகேமில் பாலகனாய் அவதரித்தாரே. ஜெனித்தாரே என்னும் விந்தையாய் ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். நல்லதோர் செய்தியாம் பாரில் யாவர்க்கும் வல்லதோர் மீட்பரே தோன்றினாரே. எல்லையில்லா சந்தோஷ செய்தியை வானில் தூதர் கூடி ஒன்றாய் ஆர்ப்பரித்தாரே. இதனுக்கு என்ன ஆனந்தம். ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். பாவத்தை போக்கிடவே பலியாக வந்த எல்லாம் நிறைந்தவர் இயேசு மற்றொரானாரே. ஆதரவற்றோராய் பிறந்தார். எந்தனையை மீட்டிடவே இப்புவில் வந்தார். எந்த அன்பு எந்த மீதிலே. ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். ஜெனித்தார் ஜெனிதார் ஜெனித்தார் ஜெனிதார் இயேசுராஜன் மனிதனாய் ஜெனித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஹிந்தி பாடல் பாடிடுவோமா? शोर दुनिया में ये हो गया, सभी जन मिलकर उत्साह के साथ ये गीत हमारे साथ मिलकर गाएंगे। शोर दुनिया में ये हो गया है। आज कौन पैदा हुआ है? यीशु मसीह इस दुनिया में
पैदा हुआ है। तो सभी जन मिलकर हमारे साथ ये गीत गाएंगे। शोर दुनिया में, शोर दुनिया में, शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। गलिए रात में भेड़ों को चराते थे, गलिए रात में भेड़ों को चराते थे, गडरिया रात में भेड़ों को चराते थे, गडरिया रात में भेड़ों को चराते थे। दूत संदेश उन्हें दे गया, दूत संदेश उन्हें दे गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। झूम झूम करके ये गाता था, स्वर्ग झूम झूम करके ये गाता था, स्वर्ग झूम झूम करके ये गाता था, स्वर्ग झूम झूम करके ये गाता था। सारी दुनिया का नूर आ गया, सारी दुनिया का नूर आ गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। सोना मुरे लोग लेके आए थे, मजूसी सोना मुरे लोग लेके आए थे, मजूसी सोना मुर लोग लेके आए थे, मजूसी सोना मुर लोग लेके आए थे। देखो मरियम का लाला गया, देखो मरियम का लाला गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। मजूसी सोना मुरे लोग लेके आए थे, मजूसी सोना मुरे लोग लेके आए थे, मजूसी सोना मुर लोग लेके आए थे, मजूसी सोना मुर लोग लेके आए थे। देखो मरियम का लाला गया, देखो मरियम का लाला गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह हो गया, आज पैदा मसीह हो गया। शोर दुनिया में, शोर दुनिया में, शोर दुनिया में ये हो गया, शोर दुनिया में ये हो गया, आज पैदा मसीह 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 हो गया। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। और एक हिंदी गीत गाएंगे। प्रेज लॉर्ड, हालेलुया, हालेलुया। और एक गीत हम मिलकर गाएंगे। राजाओं का राजा पैदा हुआ, इमानुएल आज पैदा हुआ।
राजा होकर राजा पैदा हुआ, इम्मानुएल आज पैदा हुआ। राजा होकर राजा पैदा हुआ, इम्मानुएल आज पैदा हुआ। मसीहा 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 सबका मसीहा आज पैदा हुआ, अरे पैदा हुआ, आज पैदा हुआ, अरे पैदा हुआ। मृत्यु को हराने वाला पैदा हुआ, मुक्ति हमें दिलाने पैदा हुआ। मृत्यु को हराने वाला पैदा हुआ, मुक्ति हमें दिलाने पैदा हुआ। मसीहा 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 सबका मसीहा आज पैदा हुआ, अरे पैदा हुआ, आज पैदा हुआ, अरे पैदा हुआ। उद्धार करता आज पैदा हुआ, जीवन अनंत देने पैदा हुआ। उद्धार करता आज पैदा हुआ, जीवन अनंत देने पैदा हुआ। मसीहा 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 सबका मसीहा आज पैदा हुआ, अरे पैदा हुआ, आज पैदा हुआ, अरे पैदा हुआ। पैदा हुआ पैदा हुआ, यीशु मसीह आज पैदा हुआ। पैदा हुआ पैदा हुआ, यीशु मसीह आज पैदा हुआ। पैदा हुआ, पैदा हुआ, यीशु मसीह आज पैदा हुआ। पैदा हुआ पैदा हुआ, इम्मानुएल आज पैदा हुआ। पैदा हुआ पैदा हुआ, यीशु मसीह आज पैदा हुआ। पैदा हुआ पैदा हुआ, इम्मानुएल आज पैदा हुआ। मसीहा 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 सबका मसीहा। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे बहनों, मसीहा मेरा दुनिया में आया। आया मुक्ति को लाया, दुनिया में आया, मुक्ति को लाया। पापी को पाप से बचाया, बचाने यीशु दुनिया में आया। पापी को पाप से बचाया, बचाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे बहनों, मसीहा मेरा दुनिया में आया। स्वर्गीय पिता को एकलौता बेटा, स्वर्गीय पिता का एकलौता बेटा, आदम का पुत्र कहलाया, कहलाने यीशु दुनिया में आया। आदम का पुत्र कहलाया, कहलाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे बहनों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों, मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे बहनों, मसीहा मेरा दुनिया में आया। Hallelujah. Hallelujah. Praise God. Sam. Jesus. Praise the Lord. Hallelujah. 2024 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு பார்க்க முடிகிறது.
सन 2024 साल पहले इस धरती पर प्रभु यीशु मसीह आए कर पवित्र शास्त्र से हम देख पाते थे। சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது हम इतिहास को अगर पढ़कर देखें तो ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த செய்தி சரித்திர வாயிலாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. अगर हम इतिहास को पढ़कर देखते हैं तो प्रभु यीशु मसीह का जन्म जो है इतिहास पूर्वक वो साबित किया गया है। இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்கிறது வேதம் மட்டும் சொல்லவில்லை, சரித்திரங்கள் சரியாக சொல்லுகிறது. इस धरती पर यीशु जन्म लिए कर केवल पवित्र शास्त्र ही नहीं कहता बल्कि इतिहास भी इस बात से सहमत है। இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது எந்த ராஜாக்கள் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் வேதத்தில் அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது, சரித்திரத்திலும் அவைகளை பார்க்க முடிகிறது. यीशु मसीह के जन्म के दिनों पर कौन से राजा राज कर रहे थे उसके बारे में इतिहास में भी और पवित्र शास्त्र में भी अच्छे से बताया गया है. சரித்திரத்திலும் வேதத்திலும் இயேசுவின் பிறப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. तो हम इतिहास में और पवित्र शास्त्र में यीशु का जन्म साबित किया गया है कर हम देख सकते हैं. ஆகவே தான் உலக நாடுகள் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை ஒரே நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். इसीलिए दुनिया भर में यीशु के जन्मदिन को सारे जगह पर एक ही दिन मनाते हैं. உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் போது आज दुनिया भर में विश्व भर में जब यीशु के जन्मदिन को मना रहे हैं நாமும் இப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை பாடி ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாயிருக்கிறது. और हम भी इस जगह पर आकर गीत गाकर परमेश्वर की महिमा करने के लिए एक अच्छा भाग्य हमें मिला है. இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் எங்களோடு கூட இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यीशु के जन्म के दिन पर यहाँ पर आए आप सभी को मैं बधाई दे के स्वागत करता हूँ. प्रभु यीशु आप सबको आशीष करे. அநேக நேரத்தில் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை குறித்து அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். देखो अनेक समय पर यीशु इस धरती पर क्यों आए कर अनेक को इस बात का पता ही नहीं क्यों आए कर. நான் ஒரு வேதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். मैं पवित्र शास्त्र में से एक ही वचन आप सबके लिए पढ़ना चाहता हूँ. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, लूका के सुसमाचार का 19वें अध्याय का 10वां वचन कहता है, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து வந்தார். जो खो चुका था उसे ढूंढने और उसका उद्धार करने यीशु आए என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसा वचन में कहा गया है. இழந்து போனதை जो खो गया था தேடவும் ரட்சிக்கவும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாராம். ढूंढने और उसका उद्धार करने यीशु धरती पर आए. இழப்புகள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. खोना जो है वो हमारे जीवन में वेदना को देता है. சில இழப்புகளை நம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். कुछ जो खो चुके से हम वापिस पा सकते हैं. ஆனால் சில இழப்புகளை நம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. और कुछ खोना ऐसा होता है जिसे हम वापिस पा ही नहीं सकते. இழப்புகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் இழந்ததை நினைத்தே வாழ்நாள் முழுவதும் வேதனைப்பட்டே வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். और जो हम खो चुके उसी के बारे में सोचकर वेदना उठाकर हम जिंदगी भर जीकर खत्म कर देते हैं. சில இழப்புகள் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. और कुछ खोना जो हमें फिर से मिलता है. நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இழந்தால், நமக்கு சுகம் இருக்குமானால், பலன் இருக்குமானால், இழந்த பொருளாதாரத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். हमारे जीवन में आर्थिक चीजें
जिसे हम खो देते हैं, अगर हमारे जीवन में हम अच्छे से सुख बल सके तो जिसे हम खो दिए थे उसे हम वापिस पा सकते हैं। ஆனால் சிலதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. लेकिन कुछ चीजों को हम दोबारा वापिस पा ही नहीं सकते। அது என்னவென்று நீங்கள் கேட்டால், वो क्या है कर आप पूछोगे तो நம்முடைய உறவுகள் யாரோ இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இழப்புகளை நாம் திரும்ப ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. रिश्ते जो हमसे इस दुनिया को छोड़कर अगर कोई चले जाता है तो ऐसे रिश्ते हमें फिर से नहीं मिल पाते। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन साफ कहता है இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், यीशु इस धरती पर आने का मकसद क्या था? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. जो खो चुका था उसे ढूंढने, उसका उद्धार करने के लिए यीशु इस धरती पर आए कर வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம், आकाश और पृथ्वी को बनाया परमेश्वर। நாம் இன்றைக்கு இவன் வானத்தில் பார்க்கிறதான சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கினதான தெய்வம். आज जो हम देखते आकाश में सूरज, चांद, तारे, इन सबको, பூமியில் நாம் காண்கிற எல்லாவற்றையும் இவன் படைத்த தெய்வம். इस पृथ्वी पर जो भी चीजें हम देखते इन सबको बनाने वाला, சமுத்திரங்களில் காண்கிற அத்தனையும் படைத்த தெய்வம். समुंदर में दिखने वाली सारी वस्तुओं को बनाने वाला, நம்மையும் படைத்த தெய்வம். हमें भी बनाने वाला। ஒன்றை இழந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. एक चीज को वो खोए करके पवित्र शास्त्र में कहा गया है। உங்களுக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாயிருக்கலாம், தேவன் என்ன இழந்தார் என்று சொல்லி. आपको ये बात सुनने में आश्चर्यचकित होता होगा कि परमेश्वर ने क्या खोया। மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து मनुष्य को परमेश्वर सृष्टि कर அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. अपने ही स्वरूप में उसकी सृष्टि किए कर அதற்கு பின்பு சொல்லப்பட்டிருக்கிறது, उसके बाद में कहा गया है அவனுடைய நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதினார். उसके नथनों पर अपने जीवन के श्वास को फूके। அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और वो जीवित प्राणी हुआ कर वचन में कहा गया है। மனிதனை தேவன் அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். तो मनुष्य को परमेश्वर अपने ही स्वरूप में बनाए। சிருஷ்டித்த மனிதனை ஆண்டவர் இவன் அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். और जिस मनुष्य को परमेश्वर ने बनाया उससे बेहिसाब प्यार किए। ஆண்டவர் தன்னுடைய கைகளினால் சிருஷ்டித்த மனிதனை, परमेश्वर अपने हाथों से सृष्टि के मनुष्य को, தன்னை போல சிருஷ்டித்த மனிதனை ஆண்டவர் ஒரு நாள் இழந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. अपने ही समानता में बनाए मनुष्य को परमेश्वर एक दिन खो दिए कर மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். मनुष्य को परमेश्वर सृष्टि करके आदीन की वाटिका में रखे। ஆதியாகமம் சொல்லுகிறது, उत्पत्ति कहता है இவன் ஆதி மனிதனுடைய பெயர் ஆதாம் ஏவாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. आदि मनुष्य का नाम आदम और हव्वा था कर ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் ரெண்டு பேரும் பாவம் செய்தார்கள். परमेश्वर की बात को नहीं माने और वे दोनों ही पाप किए। பாவம் செய்வதற்கு முன்பு மனிதன் தேவனோடு நெருங்கிக் கொண்டிருந்தான். पाप करने से पहले मनुष्य परमेश्वर के साथ में रहता था। மனிதனுக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருந்தது. அன்பாய் பேசி பழகி உறவில் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். मनुष्य और परमेश्वर के बीच में एक अच्छा सा रिश्ता था। आपस में बात करते थे और खुशी के साथ जीवन जीते थे। எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, लेकिन जब मनुष्य ने पाप किया அப்பொழுது तब இவன் உண்டாக்கின தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. जिस परमेश्वर ने मनुष्य को बनाया उस परमेश्वर और मनुष्य के बीच में एक बड़ा सा अंतर आता है। மனிதன் பாவம் செய்த பிறகு मनुष्य पाप करने के बाद அவன் தேவனை பார்க்க முடியவில்லை. वो परमेश्वर को देख नहीं सका। இவன் தேவனோடு இருந்த உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது. परमेश्वर के साथ उसका जो रिश्ता था वो टूट गया। அவர்கள் वे लोग தேவனோடு இருக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वे
वे परमेश्वर के साथ रह नहीं सकते, ऐसे ढकेल दिए गए। தேவனோடு இருந்த மனிதன் परमेश्वर के साथ रहने वाला मनुष्य தான் பாவம் செய்ததன் நிமித்தம் उसने पाप करने के वजह से தேவனை விட்டு நிரந்தரமாய் பிரிக்கப்பட்டான். परमेश्वर से निरंतर अलग कर दिया गया। காரணம், कारण தேவன் பரிசுத்தமுள்ளவர், परमेश्वर पवित्र, மனிதன் இப்பொழுது பாவம் செய்து பாவியானான். अभी मनुष्य पाप कर कर पापी हो गया। பாவமும் பரிசுத்தமும் ஒரே இடத்தில் இருக்க முடிவது இல்லை. पाप और पवित्रता एक ही जगह पर वास नहीं कर सकती। இப்படித்தான் ऐसे ही தேவன் மனிதனை நிரந்தரமாய் இழந்து விட்டார். परमेश्वर मनुष्य को जो के निरंतर खो दिए। அப்ப இழந்த மனிதனை தேடித்தான் 2024 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். इस खोए हुए मनुष्य को ढूंढ कर ही सन 2024 साल पहले यीशु इस धरती पर आए। இழந்த மனிதனை தேடி खोए हुए मनुष्य को ढूंढकर அவனை மறுபடியும் அவரோடு சேர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு 2024 வருடங்களுக்கு முன்பு வந்தார். उन्हें फिर से परमेश्वर के साथ एक करने के लिए ही 2024 साल पहले यीशु इस धरती पर आए। இவன் பாவம் செய்தபடினாலே वो पाप किया, इस वजह से தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளி உண்டாயிற்று. परमेश्वर और मनुष्य के बीच में एक अंतर आ गया। இப்பொழுது अब மனிதன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் ஒன்று தேவைப்பட்டது. अब मनुष्य ने जो पाप किया उसके लिए एक प्रायश्चित करना आवश्यक था। வேதத்தில் எபிரேயர் என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. पवित्र शास्त्र में इब्रानियों का एक पुस्तक है। 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 9वें अध्याय का दूसरा वचन इस तरह कहता है, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. लहू बहाए बिना, खून बहाए बिना पाप की क्षमा नहीं है कर நாம் செய்த பாவத்திற்காக हमने जो पाप किया उसके लिए இரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்தது. लहू को बहाना अवश्य था। ஆனால் लेकिन பாவம் செய்த மனிதனுடைய பாவத்தின் இரத்தத்தினால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட முடியாது. देखो, मनुष्य जो पापी था, जो पाप किया, उसके लहू से एक पापी का क्षमा नहीं हो सकता था। ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். एक उदाहरण मैं आपसे कहता हूँ। அழுக்கு தண்ணீர் இருக்கிறது, गंदा पानी है, அதை வைத்து இன்னொரு அழுக்கை நீங்கள் சுத்தம் பண்ண முடிவதில்லை. उसी गंदे पानी को रखकर और एक गंदे चीज को आप साफ नहीं कर सकते। அப்படியே தான் वैसे ही பாவம் செய்த மனிதனுடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுவதில்லை. पाप के मनुष्य से, उसी के लहू से पाप क्षमा नहीं होता। அப்ப பாவம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையின் பாவத்தை கழுவுவதற்கு ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. तो पाप के मनुष्य के पाप को क्षमा करने के लिए एक पवित्र लहू का बहना अवश्य था। 2024 வருஷங்களுக்கு முன்பு 2024 साल पहले வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர், आकाश और पृथ्वी को बनाने वाला परमेश्वर இந்த உலகத்திற்கு வந்தார். इसी धरती पर आए। கன்னி மரியாளுடைய வயிற்றில் அவர் உற்பத்தியானார். एक कुंवारी मरियम के पेट में उत्पन्न हुए। 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 33.5 साल इसी धरती पर जीवन बिताए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவர் பரிசுத்தமுள்ளவராகவே வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. उनका जीवन वो पवित्र बिताए कर 33.5 வருடங்கள் கழித்த பிறகு 33.5 साल बीतने के बाद நாம் எல்லாருடைய பாவத்திற்காக हम सभी लोगों के पापों के लिए சிலுவையில் அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. क्रूस पर अपने पवित्र लहू को बहाए करके पवित्र शास्त्र कहता है அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி वो अपने पवित्र लहू को हमारे लिए बहाकर பாவ மன்னிப்பை தந்து पाप की क्षमा को देकर நம்மை உண்டாக்கின தேவனோடு மறுபடியும் சேர்த்து கொள்வதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். हमें जिस परमेश्वर ने बनाया उसके साथ हमें वापस जोड़ने के लिए यीशु इस धरती पर आए। இந்த வேதம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது, ये वचन कहता है இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ इस यीशु पर जो कोई विश्वास करता है அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, उनके पाप क्षमा की जाती है, பாவங்களிலிருந்து சுத்திகரிப்பு உண்டாகிறது. पापों से शुद्धकरण होता है. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் उन्हें जो अपनाए हैं இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு வாழும் பாக்கியம் பெறுகிறார்கள் என்று சொல்லி இந்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. इस धरती के जीवन में और स्वर्ग के जीवन में उनके साथ जीने का भाग्य को प्राप्त करते करके पवित्र शास्त्र हमसे कहता है. நாம் நம்மை ஆண்டவர் இழந்தார், हमें परमेश्वर खो दिए थे நம்மை தேடியே இந்த உலகத்துக்கு வந்தார், और हमें ही ढूंढ कर इस धरती पर आए, நமக்காகவே ரத்தம் சிந்தினார். हमारे लिए ही लहू बहाए. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரோடு கூட நித்திய காலங்கள் வாழும் பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். उन्हें अपनाते समय उन्हीं के साथ अनंत जीवन जीने का भाग्य को प्राप्त करते हैं. இப்ப மனிதன் பாவம் செய்த போது अब मनुष्य ने जब पाप किया, தேவனை விட்டு பிரிந்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். परमेश्वर से अलग हुआ करके मैंने कहा. அவன் தேவனை விட்டு பிரிந்த போது எவைகளை எல்லாம் இழந்தான் என்று சொல்லி 4 காரியங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். वो जब परमेश्वर से अलग हुआ तो क्या क्या खोया कर मैं 4 कार्य में आपको बताना चाहता हूँ. மனிதன் தேவனை விட்டு பிரிந்த போது मनुष्य जब परमेश्वर से अलग हुआ, முதலாவது அவன் இழந்தது சந்தோஷத்தை இழந்தான். पहला वो जो खोया वो आनंद खुशी को खोया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. உண்டாக்கின தேவனோடு மனிதன் இருக்கும்போது बनाए वे परमेश्वर के साथ जब मनुष्य था, அவன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷங்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसके जीवन में बहुत ही खुशियां थी कर वचन कहता है. எப்பொழுதுமே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உலாவி வந்தார்கள். हमेशा ही आदेन के बगीचे में खुशी के साथ परमेश्वर के साथ घूमते थे. எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ, जब उसने पाप किया, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் அவனை விட்டு வெளியே போக ஆரம்பித்தது. उसके जीवन की खुशी उसके जीवन से बाहर निकलने लगी. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் பெருக பெருக சந்தோஷம் அவனை விட்டு வெளியேறுகிறதை நாம் கவனிக்கிறோம். एक इंसान एक मनुष्य के जीवन में पाप के बढ़ते बढ़ते उसके जीवन की खुशियां उससे बाहर निकलती उससे हम देख सकते हैं. ஆனால் இந்த சந்தோஷத்தை நாம் மறுபடி பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन इस खुशियों को हम वापस पा सकते करके वचन कहता है. நம்மை உண்டாக்கின தேவனண்டை வரும்போது हमें जिस परमेश्वर ने बनाया उसके पास जब हम आते हैं, மறுபடியும் அதே இழந்து போன சந்தோஷத்தை அவர் நமக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. दोबारा उसी खुशी को जो हमने खोया था उसे वो देते कर. லூக்கா 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. लूका का पहले अध्याय का 10वां वचन कहता है, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது தூதர்கள் ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். यीशु मसीह जब इस धरती पर जन्म लिए तो स्वर्गदूतों ने खुश खबर सुनाई. அந்த வார்த்தை இப்படியாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वो वचन इस तरह से पवित्र शास्त्र में लिखा है, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். देखो सभी लोगों के लिए एक आनंद के समाचार को मैं सुनाता हूँ. இயேசு பிறந்தபோது தூதர்கள் சொன்னார்கள், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். यीशु के जन्म के समय स्वर्गदूतों ने कहा सभी जाति के लोगों के लिए मैं एक आनंद के समाचार को सुनाता हूँ. மனிதன் இழந்த சந்தோஷத்தை தேவனண்டை நாம் திரும்பி வரும்போது, நம்மை உண்டாக்கினவரிடத்தில் திரும்பி வரும்போது திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியும். मनुष्य ने जो शांति जो खुशियां खोई वो जिस परमेश्वर ने बनाया उसके पास आते समय उसे हम फिर से पा सकते हैं. இரண்டாவதாக அவன் இழந்த காரியம், दूसरा वो जो जिस कार्य को उसने खोया, சமாதானத்தை அவன் இழந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. शांति को उसने खोया कर. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. आज मनुष्य के जीवन में सब कुछ है लेकिन शांति नहीं है. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? நம்மை உண்டாக்கினவரை விட்டு நாம் பிரிந்திருக்கிறபடியினாலே, हमें जिस परमेश्वर ने बनाया उसे छोड़कर हम अलग है. इस वजह से மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது मनुष्य को परमेश्वर बनाकर जब आदेन के बगीचे में रखे थे, அவன் ஆண்டவரோடு இருந்தான், वो परमेश्वर के साथ में था, மிகுந்த சமாதானம் உள்ளவனாகவே வாழ்ந்தான். बहुत ही शांति का जीवन उसने जिया. அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் உருவானது
ஆனதே இல்லை. उसके जीवन में कोई परेशानी समस्या नहीं आई. எப்பொழுது பாவம் செய்தானோ जब उसने पाप किया அவன் பூரணமாய் சமாதானத்தை இழந்தான். वो पूरी तरह शांति को खो दिया. 2024 வருஷத்துக்கு முன்பதாக तो सन 2024 साल पहले நாம் இழந்து போன சமாதானத்தை நமக்கு மறுபடியும் தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். हमने जो शांति को खोया था वो शांति को हमें दोबारा देने के लिए यीशु मसीह धरती पर आए. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தருகிறவர் அவர். हमारे जीवन में शांति को देने वाले. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है ஆமென், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मेरी शांति में तुम्हें देता हूं कर कर परमेश्वर ने कहा है. அப்ப நாம் சந்தோஷத்தை நாம் மறுபடி பெற்றுக்கொள்ள முடியும். तो हम आनंद खुशी को फिर से प्राप्त कर सकते हैं. சமாதானத்தை நாம் மறுபடி பெற்றுக்கொள்ள முடியும். शांति को फिर से प्राप्त कर सकते हैं. மூன்றாவதாக तीसरा, மனிதன் பாவம் செய்தபோது ஆசீர்வாதங்களை இழந்தான். मनुष्य ने जब पाप किया तो आशीर्वाद को खो दिया. ஆமென். இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. हमने जो आशीर्वाद को खो दिया उसे हम फिर से पा सकते करके वचन हमसे कहता है. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து வைத்தபோது परमेश्वर मनुष्य की जब सृष्टि करके उसे रखे அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருந்தது. उसके जीवन में सारे प्रकार के आशीर्वाद थे. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின போது परमेश्वर जब मनुष्य की सृष्टि किए அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் குறைவுகள் வந்ததே இல்லை. उसके जीवन में एक भी आशीर्वाद की कमी नहीं थी. சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரம்பி இருந்தார். सारे आशीर्वादों से वो भरपूर था. ஆனால் लेकिन பாவம் செய்ய ஆரம்பித்த போது जब वो पाप करने लगा அவன் ஆசீர்வாதமான இடத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. वो आशीर्वाद के जगह स्थान से ढकेल दिया गया. மறுபடியும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த உலகத்தில் நம்மை தேடி ஆண்டவர் வந்தார். दोबारा वापस हमें आशीष करने के लिए परमेश्वर हमें ढूंढ कर इस धरती पर आए. நம்மை உண்டாக்கின தேவன், हमें जिस परमेश्वर ने बनाया நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. हमें आशीष करने वाला परमेश्वर करके वचन में कहा गया है. நான்காவதாக மிக முக்கியமான காரியம், चौथा बहुत ही मुख्य कार्य, நம்மை உண்டாக்கின தேவன் हमें जिस परमेश्वर ने बनाया நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். हमें अनंत जीवन देने के लिए इस धरती पर आए. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி வைத்தபோது परमेश्वर जब मनुष्य को बना कर रखे அவன் என்றென்றைக்கும் வாழுவதற்காகவே உண்டாக்கி வைத்திருந்தார். वो जो है हमेशा जीना चाहिए करके उसे बना कर रखे. ஆனால் பாவம் செய்தபோது लेकिन जब मनुष्य ने पाप किया அவனுக்கு மரணம் ஒன்று உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. उसके लिए मृत्यु कर कर एक चीज आई करके वचन कहता है. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, पवित्र शास्त्र साफ कहता है பாவம் செய்கிறவர்கள் நரகத்தின் தண்டனைக்கு போவார்கள் என்று. जो मनुष्य पाप करता है वो नरक के दंड में जाएगा कर कर. ஆனால் लेकिन பாவத்தின் மன்னிப்பு நமக்கு உண்டாகுமானால் पापों से क्षमा हमें मिलती है तो பரலோகம் என்கிற சொர்க்க ராஜ்யத்திற்கு போக முடியும் என்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. हम जो है स्वर्ग राज में जा सकते हैं करके वचन कहता है. பாவம் செய்தபோது மனிதன் ஸ்தோத்திரம் இந்த பரலோகத்தை இழந்தான். पाप करते समय मनुष्य स्वर्ग राज को खो दिया. ஸ்தோத்திரம். ஆனால் लेकिन மறுபடியும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். वापिस से उसे हम प्राप्त कर सकते हैं. அதைத்தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसे ही अनंत जीवन करके कहा गया है. நமக்கு அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை தருவதற்குத்தான் 2024 வருஷங்களுக்கு முன்பு அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். हमें वो अनंत जीवन देने के लिए सन 2024 साल पहले यीशु धरती पर आए. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. மனிதன் பாவம் செய்தபோது சந்தோஷத்தை இழந்தான். मनुष्य ने जब पाप किया तो उसने आनंद खुशी को खो दिया, சமாதானத்தை இழந்தான். शांति को खो दिया. வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதங்களை இழந்தான். वचन कहता आशीर्वाद को खो दिया. பரலோக ராஜ்யம் என்கிற இடத்தை அவன் நிரந்தரமாய் இழந்தான். स्वर्ग राज का जो निरंतर जगह था, स्थान था, उसे उसने खो दिया. இவை எல்லாவற்றையும் மறுபடி தருவதற்காகவே வானத்தை விட்டு பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2024 வருஷங்களுக்கு முன்பு கடந்து வந்தார். इन सारी चीजों को जो उसने खोया इसे वापस देने के लिए 2024 साल
साल पहले प्रभु यीशु स्वर्ग को छोड़कर इस धरती पर आए। ஒன்றாவது இழந்து போன உன்னை தேடி வந்தார். पहला जो खो दिए थे उसे ढूंढ कर आए। இரண்டாவது நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். दूसरा तूने जो भी खोया है उसे तुझे वापस देने के लिए यीशु इस धरती पर आए। அந்த இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். वो यीशु आपसे बहुत प्यार करते हैं। வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா? आपके जीवन में शांति चाहिए क्या? சந்தோஷம் வேணுமா? खुशी चाहिए क्या? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமா? परमेश्वर का आशीर्वाद आप सभी को चाहिए क्या? நித்திய ஜீவன் என்கிறதான பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வேணுமா? अनंत जीवन करके स्वर्ग राज आपको चाहिए क्या? உங்களை தேடி வந்த இயேசுவை நீங்கள் தேடுங்கள். आपको ढूंढ कर आए यीशु को आप भी ढूंढिए। அந்த இயேசுவை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்கள். उस यीशु से आप लोग प्रेम कीजिए। இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम करते உங்கள் हैं। வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். आपके जीवन को परमेश्वर आशीष करेंगे। நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். मैं आप सभी के लिए प्रार्थना करना चाहता இருக்கிற हूँ। இடத்துல அப்படியே நாம் எழுந்திருப்போம். हम बेटे बेटे के पास सब खड़े हो जाएंगे, கண்களை மூடுவோம். आंखों को बंद करेंगे। இன்றைக்கு ராத்திரி வேளையில आज इस रात के समय இழந்து போன உன்னை தேடி இயேசு வந்தார். खोया हुआ एक को ढूंढ कर यीशु आए। பாவம் செய்து पाप कर कर உண்டாக்குனவரை விட்டு நீ பிரிந்திருக்கிறியா? बनाए हुए परमेश्वर को छोड़ के तू अलग है क्या? அவரோடு சேர்ப்பதற்கு உன்னை தேடி இயேசு வந்தார். उनके साथ तुझे फिर से जोड़ने के लिए तुझे ढूंढ कर यीशु धरती पर आए। பாவம் செய்தபடியினாலே पाप किया इस वजह से ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறியா? आशीर्वादों को तू खोया है क्या? சமாதானத்தை நீ இழந்திருக்கிறியா? शांति को तूने खोया है क्या? ஏமன் சந்தோஷத்தை இழந்திருக்கிறியா? खुशी को तूने खोया है क्या? இன்றைக்கு மரித்தால் आज तू मरेगा तो நித்திய ஜீவன் என்கிற பரலோகத்திற்கு போக முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறியா? अनंत जीवन करके स्वर्ग राज में तू जाएगा करके भरोसा नहीं, ऐसा तू है क्या? இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து தான் கேட்கிறார். आज यीशु तुझे देखकर एक बात पूछ रहे நீ हैं। அந்த ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தால் तू उस परमेश्वर से प्रेम करेगा तो மறுபடி நீ அவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். तू फिर से उनको प्राप्त करेगा। மறுபடி உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கப் போகிறது. वो तेरे जीवन में फिर से होगा। எல்லாரும் கண்களை மூடுங்க. सभी आंखों को बंद कीजिए। ஒரே ஒரு நிமிடம் एक ही मिनट உன்னை தேடி வந்த இயேசுவுக்கு तुझे ढूंढ कर आए यीशु के लिए। ஆண்டவரை பார்த்து சொல்லுவியா? परमेश्वर को देखकर बोलेगा என் क्या? வாழ்க்கையை தருகிறேன் ஆண்டவரே. मेरे जीवन को मैं देता हूँ। எத்தனை பேர் कितने लोग உங்கள் வலது கரத்தை உயர்த்தி अपने दाहिने हाथ को उठाकर என்னை தேடி வந்த தெய்வம், मुझे ढूंढ कर आया परमेश्वर, என்னை உண்டாக்கின தெய்வம், मुझे जिस परमेश्वर ने बनाया அவர் எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார். वो मेरे लिए क्रूस पर लहू बहाएंगे। அவர் எனக்காக वो मेरे लिए, என் பாவத்திற்காக, मेरे पापों के लिए, என்னை அவரோடு சேர்ப்பதற்காக मुझे उनके साथ मिलाने के लिए இரத்தம் சிந்தி இருக்கிறார். लहू बहाएंगे, இரத்தம் சிந்தி இருக்கிறார். लहू बहाएंगे। அந்த இயேசுவை நான் நேசிக்க விரும்புகிறேன். उस यीशु से मैं प्रेम करना चाहता हूँ। என் வாழ்க்கையில் இழந்த சமாதானம் எனக்கு வேணும். मेरे जीवन में खोया हुआ शांति मुझे चाहिए। இழந்து போன சந்தோஷம் எனக்கு வேணும். खोया हुआ आनंद और खुशी फिर से चाहिए। இழந்து போன ஆசீர்வாதம் எனக்கு வேணும். खोया हुआ आशीर्वाद मुझे फिर से चाहिए। இழந்து போன பரலோகம் எனக்கு வேணும்னு உனக்கு விருப்பம் இருக்குமானா खोया हुआ स्वर्ग तुझे फिर से चाहिए करके तेरे अंदर इच्छा है तो இன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு நிமிடம் आज की रात एक ही मिनट கண்களை மூடி आंख बंद कर கைகளை உயர்த்தி हाथों को उठा ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. एक ही बात बोलिए। எனக்காக இந்த உலகத்துல வந்தீங்களே ஆண்டவரே. मेरे लिए आप इस धरती पर आए। சிலுவையில எனக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீங்களே. क्रूस पर पवित्र लहू आपने बहाया। நான் இழந்து போனது எனக்கு திரும்ப வேணும் என்று கேளுங்க. मैंने जो खोया है मुझे फिर से चाहिए करके मांगिए। இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தொடுகிறார். आज परमेश्वर तुझे छू रहे हैं। இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உன்னுடைய சிரசின் மேல வைக்கப்படுகிறது. यीशु मसीह का हाथ तेरे सिर के ऊपर रखा जा रहा இந்த है। ராத்திரி வேளை आज की रात உனக்கு சமாதானத்தின் வாழ்க்கை திரும்ப கிடைக்கிறது. तेरे को शांति का जीवन फिर से मिल रहा இந்த है। ராத்திரி வேளை आज की रात உன் வாழ்க்கையில சந்தோஷம் திரும்ப கிடைக்கிறது. तेरे जीवन में खुशी फिर से मिल रही है। இந்த ராத்திரி வேளை आज की रात நீ இழந்து போற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். तूने जो आशीर्वाद को खोया उसे परमेश्वर फिर से तुझे देने वाले हैं। இந்த ராத்திரி வேளை आज की रात ஆமென் பரலோக ராஜ்யம் போகக்கூடிய ஒரு வாக்கியத்தை இயேசு உனக்கு தர விரும்புகிறார். स्वर्ग राज जाने का भाग्य यीशु तुझे देना चाहते ஒரே हैं। ஒரு வார்த்தை, एक ही बात, நான் உம்மை நேசிக்கிறேன். मैं आपसे प्रेम करता हूँ। உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். आपके हाथों में अर्पण करता சர்வ हूँ। வல்லமை உள்ள தெய்வத்துடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். सर्वशक्तिमान परमेश्वर की उपस्थिति हमारे साथ உம்முடைய रहे। மகிமை எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். आपकी महिमा हमारे साथ रहने के लिए हम प्रार्थना உம்முடைய करते हैं। சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். आपके शांति से मैं भर நீர் दीजिए। எங்களை ஆசீர்வதியும். आप हमें आशीष कीजिए। மீதியா இருக்கிற நேரங்களில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். बचे हुए समय आपका हाथ हमारे साथ रहने के लिए हम प्रार्थना करते எல்லா हैं। ப்ரோக்ராமையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. होने वाले सारे कार्यक्रम प्रोग्राम को आशीष कीजिए। கிருபை உண்டாகட்டும். अनुग्रह हो இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। உட்காருவோம். बैठ जाएंगे। பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து बाजू वाले को देखकर உங்கள் வாழ்க்கையில் आपके जीवन में உங்களை உண்டாக்கின தெய்வம்,
आपको जिस परमेश्वर ने बनाया ஆசீர்வாதங்களை தருவார். आशीर्वाद को देंगे. இந்தியில ஒருக்கா சொல்லுங்க. बाजू वाले को जरा देखिए. हाँ बोलिए, हाथ पकड़ लीजिए. हाँ हाथ पकड़ कर बोलिए, आपको जिस परमेश्वर ने बनाया, आपको जिस परमेश्वर ने बनाया, वो आपके जीवन को, आपके जीवन को आशीष करेंगे. आशीष करें. God bless you. परमेश्वर आशीष करेंगे.